தமிழ்நாடு சமூக நீதியின் நாற்றங்கால் என்றும் விளைநிலம் என்றும் திமுக அரசு தொடர்ந்து கூறி வரும் நிலையில தாழ்த்தப்பட்ட மக்களோட நடமாட்டத்தை தடுக்கக்கூடிய வகையில திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பேரூராட்சியின் 14வது வார்டில் இருக்கக்கூடிய கோவில்பத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 10 அடி உயரமும் 200 மீட்டர் நீளமும் கொண்ட சுவர் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் உரிமையாளர் ஒருவர் இந்த சுவரை கட்டியிருக்காரு. கோவில்பத்திலும் அதை அடுத்திருக்கக்கூடிய பாதிரிபுரத்திலும் சேர்த்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய சாலைக்கு நடுவே இந்த சுவர் கட்டப்பட்டிருக்கு. முதல்ல அந்த சுவருக்கு நடுவில் அவர்கள் செல்ல ஒரு சிறிய வழி இருந்திருக்கு. ஆனால் இப்போது அதுவும் மூடப்பட்டிருக்கிறதுனால அங்கு வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்காக 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியிருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள் எளிதாக வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருந்தால் இடத்தின் மதிப்பு குறையும் என்பதால ரியல் எஸ்டேட் உரிமையாளர் அந்த சுவரை கட்டியிருக்காரு. அதனால அதை தீண்டாமை சுவராகவே பார்ப்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சுவர் கட்டப்பட்டதுல சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருப்பதாகவும், பள்ளிகள், வேலை செய்யக்கூடிய இடங்கள் மற்றும் பொது வசதிகளுக்கான அணுகலை தடுத்து விட்டதாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கூறுகிறாங்க. சுவர் கட்டப்பட்ட பிறகும் தாங்கள் செல்ல ஒரு சிறிய வழி இருந்ததாகவும், அந்த சுவற்றில் ஒரு திருட்டு நடந்த பிறகு அந்த பாதை முழுவதுமாக மூடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. யாரோ செய்த ஒரு திருட்டுக்காக தாங்கள் அனைவரும் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை பாதிக்கக்கூடிய அந்த சுவரை இடிக்க தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இல்லாவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.